கப்பக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உலையை போட்டு விட்டு போய் நம்ம கப்பக்கிழங்கை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னே இந்த தண்ணி கொதிச்சிரும்ல, வந்தோடனே அப்படி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த 2 கப்பக்கிழங்கும் 1 கிலோ இருந்துச்சு. இப்போ 1 கிலோவுமே அரைச்சி இன்றைக்கி வந்து சர்க்கரை சீனியை வச்சு தொட்டு சாப்பிட போகிறேன். இந்த பெரிய கத்திலே இருந்துச்சு, இருந்தாலும் பயமாக இருக்குது. அன்றைக்கி கையில் வெட்டிக்கிட்டே சின்ன கத்தியை காணாம். இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு காட்டுறேன், உரித்து கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா மஞ்சள் கப்பை தோலெல்லாம் விசு விசுன்னு உரிக்க வருது. இந்த நல்லா சூப்பராக உரிக்க வருது. நல்லா மாவாக இருக்கும் போல். எல்லா தோலையும் எடுத்துட்டு கழுவிக்கிடலாம். கழுவிட்டு மண்ணாக இருக்குல்ல, கழுவிட்டு தண்ணியும் அதுக்கு முன்னே காஞ்சிரும். அப்படியே வேக வச்சு தாளித்து மட்டும் விட்டுக்கலாம். தாளிக்காமல் சாப்பிட்டா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்த எண்ணெய் டேஸ்ட்டு இல்லாமல். அதனால் தாளித்து மட்டும் விட்டுக்கலாம். சொன்னது மாதிரியே நம்ம இதை கட் பண்ணி கழுவிட்டு வர முன்னே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து போட்டுக்கலாம். கப்பக்கிழங்க போட்டு நல்லா ஒரு கொதித்த பிறகு உப்பு போடணும், இல்லைன்னா கிழங்கு வந்து வேகாமே அப்படியே கொள்ள நேரம் லேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஒரு கொதித்த பிறகும் கிழங்க போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க தொடங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும், தண்ணியெல்லாம் வெளியே வருது. இப்போ உப்பை போட்டுக்கிறலாம். இன்னும் லேட் ஆச்சுன்னா கிழங்கு வெந்துருச்சுன்னா உப்பு போட்டு அப்புறம் பிரேசனமில் வடித்து விட்றாப்புல ஆயிரும். இப்போ ஒரு கிழங்கு எடுத்து நம்ம அசிங்கி பார்ப்போங்க. சூப்பராக வெந்துருச்சு. வடித்து விட்டுட்டு தாளிச்சுக்கிறலாம். நல்லா சூப்பராக குழஞ்சி வைங்க வருங்க. அப்படியே கையால் நசுக்கணுன்னே கொஞ்சம் கிழங்கு எடுத்து தாளிச்சாச்சு. கொஞ்சத்தை வந்து எனக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் சீனி அப்படியே தூவி விட்டுக்கலாம். மேலே தூவி விட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். மசாலா போட்டு சாப்பிட்றத விட அப்படி சின்ன பிள்ளைகளுக்குலாம் அப்படி சர்க்கரையை போட்டு கொடுத்தோம்னா நல்லா இனிச்சிக்கிட்டு இருக்குன்னு சாப்பிட்ருவாங்க. கப்பக்கிழங்கு சத்து தானே, அதனாலதே இப்படி இந்த மாதிரி சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ.